வேதத்தில் ஆதியாகமத்தில் ஈசாக்குனுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை வேலையில் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? 26ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தார். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டதுவையுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கும் மேப்பரோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களோடே வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அல்லேலூயா. அந்த வசனங்களில் நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, வேறொரு துறவை வெட்டினான், வேறொரு துறவை வெட்டினான், வேறொரு துறவை வெட்டினான். அவர்கள் தூர்த்து போட்டார்கள், வேறொரு துறவை வெட்டினான். அவர்கள் தங்களுடையது என்று வழக்காடினார்கள், வேறொரு துறவை வெட்டினான். சோ இந்த ஈசாக்குனுடைய வேலையில ஆண்டவர் அவனை 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். அவனை செல்வசீமானாய் கர்த்தர் மாற்றினார். ஏன் மாத்தினார்னா, தன்னுடைய வேலையை அவன் நிறுத்தவே இல்லை. யாருக்காகவும் நிறுத்தல, எதிர்ப்புகளுக்காக நிறுத்தல. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க எல்லாரும் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க செய்வனை வச்சுட்டாங்க, இவங்க செய்வனை வச்சுட்டாங்க, இவங்க ஆப்போசிட்டில் கடை வச்சுட்டாங்க, அவங்க ஆப்போசிட்டில் கடை வச்சுட்டாங்க, அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு நான் போய் இனி எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னுலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. இல்லை, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமையானால் நீங்க செய்ய வேண்டியதை யாருக்காகவும் நிறுத்தாதீங்க. நீங்க ஒரு துறவை அவங்க மூடும் போது இன்னொரு துறவை தோண்டுங்க. ஆண்டவர் ஏசேக்கு போனாலும் சித்தனா போனாலும் ரகபோத்துல கர்த்தர் உங்களை இடத்தை உண்டு பண்றதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையிலே எதிர்ப்பு வரும்போது எத்தனையோ பேர் சொன்னார்கள், இந்த ஊழியத்தை நிறுத்தி விடுங்கள், இந்த ஊழியம் வேணாம், இந்த ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் ஏதோ ஒரு சர்ச்சில் கொண்டு போய் விட்டுட்டு நீங்களும் அப்படி அசிஸ்டண்டாக இருங்க அப்படின்னு. ஆனால் நான் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன வந்தாலும், ஒருவேளை சுப்பாத்தா லே அவுட்டில் இருந்து துரத்திட்டாங்களா, அதுக்கப்புறம் இல்லை ஃபஸ்ட்டு பொங்கியம்மா ஸ்ட்ரீட்லேருந்து துரத்திட்டாங்களா, சுப்பாத்தா லே அவுட்டுக்கு போயிடுவோம். சுப்பாத்தா லே அவுட்லேருந்து துரத்திட்டாங்களா, தைரிட்டேர் ரோடுக்கு வந்துடுவோம். தைரிட்டேர் ரோடில் வந்தாங்களா, கோயம்புத்தூரில் நமக்கு இல்லாத இடமா சொல்லுங்களேன். கோயம்புத்தூரில் சுற்றி இடம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கான்செப்ட் வேணும். என் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை, வேலையை யாருக்காகவும் நான் என்ன பண்ணிடக்கூடாது. கேட்கல, எதிர்ப்புக்கு வருகிறது என்கிறதற்காக நீங்க என்ன பண்ணிடக்கூடாது. பொறாமைப்படுகிற ஜனங்கள் வருகிறாங்கன்றதுக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது. கண்டிப்பா பொறாமை, சத்தமா சொல்லுங்க, எரிச்சல், எதிர்ப்பு, பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். நீங்க செஞ்சுட்டே இருங்க. உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ளே இருக்கிறார். அது நடந்துட்டு தானே, அது வந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக நான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்துறதுக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் வேலையை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறார். இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை நான் பண்ண சொல்லலை, உங்க பணத்தை விரயமாக்குங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் தயவு செய்து நீங்க நிறுத்திடாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமோதிக்க முடியுமா? எத்தனை பேர்? சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, எத்தனையோ இடத்துல அவன் துரத்தனப்பட்ட போதும் கூட தன்னுடைய வாழ்க்கையை இனி முடிச்சு இனி ராஜ்யபாரத்துக்கு வர வேணாம்லாம் நினைக்கல. ஆண்டவர் உனக்கு ராஜ்யபாரம் குடிக்கிற வரைக்கும் போராடி கொண்டே இருந்தான், யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தான். அவனுடைய வேலையை அவன் கிளியராக செஞ்சான். ஆண்டவர் அவனை கர்த்தர் கொண்டு வந்து அவனை ஆச்சரியமாய் நிறுத்தினார். ஹல்லேலூயா. நெகேமியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அலங்கத்தை கட்டுவதற்குள்ள ஆசையை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஜெபம் பண்ணி ராஜாவினிடத்துல பர்மிஷன் வாங்கிட்டான். ஆனா நிறைய எதிர்ப்பு அவனுக்கு வந்துருச்சு. அவன் சொல்றான், ஒரு கையில கத்தியையும் இன்னொரு கையினால வேலையும் நாங்க செஞ்சோம் அப்படின்றான். சே, அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் கூட அதை செய்ய வேண்டான்ற எண்ணம் அவனுக்கு வரல, விட்டுட்டு போலான்ற எண்ணம் வரல.
அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற நம்பிக்கை இருந்தனால அலங்கத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவர் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவது வல்லவராக இருக்கிறார். அநேகருடைய வேலையை கர்த்தர் 2020 வருஷம் ஆசீர்வதிக்க போறாரு. 2 கரங்களை மேலே உயர்த்தி இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பதவி, ஆண்டவர் உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழு பலத்தோடு, ஏசப்பா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இதை ஒரு நாள் நான் இழந்து விடக்கூடாது, இதை ஒரு நாளும் யாரும் பறித்து கொள்ளக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி, ஏசப்பா யாரும் பறிச்சுக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே சத்துரு என் கையிலிருந்து பிடுங்கிடக்கூடாது ராஜா. தகப்பனே தகப்பனே நீர் பெரிய இரக்கத்தை எனக்கு செய்யும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை நம்முடைய கையிலிருந்து பிடுங்கப்படுவது என்கிறது நம்மளால பொறுத்துக்க முடியாத ஒன்று. ஆண்டவரே உயர்வின் மேல உயர்வை மட்டும் தந்து கண்டுருங்க. ஆனா என் கையில கொடுத்திருக்கிறத நீங்க ஒரு நாளை எடுத்துறாதீங்கப்பா. சொல்லுங்க ஏசப்பா சமூகத்துல எல்லாரும் ஜெபத்தோட கூட ஆண்டவர் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல நம்மிடத்துல பேசினாரே. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். ரொம்ப அழகான ஒரு வசனம். அவமான நிந்தையெல்லாம் அனுதின உணவு போல, பழி சொல்லி எதிர்ப்பு எல்லாம் பலந்தரும் ஊட்டச்சத்து. தொடர்ந்து ஓடு, விட்டுறாத. ஜெபம் செய்வதை, பணி செய்வதை நீ என்ன செய்யுங்க, நிறுத்திடாது. ஹல்லேலூயா. அவமான நிந்தையெல்லாம் அனுதின உணவு போல. கல்யாணமான புதுசுல நிறைய பேர் இங்கே சமைக்கும் போது விஷமா சமைச்சவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். சாப்பாடு ஆக்க சொன்னால் பொங்கலை செஞ்சு வச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சாம்பார் ஆக்க சொன்னால் களி கிண்டி வச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்கள். ஆனால் இன்னைக்கு சமையலில் பெஸ்ட்டாக வந்துட்டீங்க, பெரிய சமையல்காரியாக மாறிட்டீங்க. அவ்வளோதான். நீங்கள் வச்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, 4 வீட்டுக்கு மணக்கிற அளவுக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கொட்டுனதுனால தான் உங்களுக்கு வந்துருச்சு, நிறைய பேர் திட்டுனதுனால தான் உங்களுக்கு வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை கொட்டுவதற்கும் திட்டுவதற்கும் வைக்கிறது நம்மளை உருவாக்குறதற்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரே தவிர நம்மை அழிக்கிறதற்காக அல்ல. ஆமென். வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை ரொம்ப திட்டுறாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்க போறீங்கன்னு அர்த்தம். அவங்க போஸ்டிங்ல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களை உருவாக்குறார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.